ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரலட்சுமி கலசம் வச்சு 2வது நாள். இன்றைக்கி காலையில் பூஜைக்கு வந்து சாமிக்கு பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். கலசம் வச்சாலே 2 வேளையும் நம்ம வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணோம். அதுக்காக வந்து காலையில் இட்லி, பூரி, அப்புறம் கேசரி ரெடி பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு 9 மணிக்கு முன்னாடியே பூஜையை முடிச்சுணுன்றதுக்காக அவசரமாக வேலைகள்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து பூஜை அறைக்கு போயிட்டேன். உள்ளே போயிட்டு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணி ஊதுவத்திலாம் ஏற்றி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோயில் ஒரு வைப் இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. அது இல்லாமல் நான் வேறு ஃபுல்லாக துளசி போட்டு வச்சுருக்கேன்னா அந்த வாசனை நான் எப்போலாம் போகிறனோ அப்போல்லாம் வந்து அந்த வாசனை வந்து நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் வந்து படையில் வச்சுட்டு சாமியை வந்து காலையில் பூஜை இப்படி தான் போச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து லக்ஷ்மி போட்டு தான் வந்து கொஞ்சம் நேரம் படிச்சிருந்தேன். ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது காலையில். ஏன்னா அதுக்குள்ளே பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சவுண்டு, அப்புறம் காலையில் வேலைகள் இருக்கும். ஒரு பக்கம் மாடு கற்றும், ஒரு பக்கம் பசங்க கற்றுவாங்க. இதே ஈவினிங்னால் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக வந்து ரொம்ப நேரம் வந்து பூஜை பண்ணலாம். அதனால் நம்ம பூஜையை சிம்பிளாக முடிச்சுட்டு அப்படியே நம்ம பிரசாதம் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே படைச்சிட்டு சாமிக்கிட்ட வந்து நல்லா வேண்டுதல் வச்சுட்டு வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது காலையில் பூஜை எனக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு காலையில் தான் வந்து நான் வந்து புனர் பூஜை பண்ணுவேன். 3 நாள் வந்து வச்சுருக்கேன். போன டைம் வந்து அன்றைக்கே பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து 3வது நாள். நான் வந்து வரலட்சுமியோட ஃபேஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நான் நேற்றே வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து வரப்போதான். நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்டர் வந்து வரப்போகுது, எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம்டா சரி எப்படியாவது கலசம் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஃபேஸை வந்து அட்டாச் பண்ணிடலாம் அது கூட அப்படின்ட்டு நம்பிக்கையில் இருக்கேன். இப்போவுமே அழகாக தான் இருக்காங்க என்னோடய வரலட்சுமி. இருந்தாலும் ஃபேஸ் வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகாயிருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரி வரட்டும்னு சொல்லி அப்படியே பூஜை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. ஈவினிங் பூஜையில் பார்க்கலாம். பாய். காலையில் திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வரலட்சுமி வச்சு 2வது நாள். அதனால் காலையில் வந்து சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஈவினிங் பூஜையில் பார்க்கலாம்.